பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ ரம்மியமான ஈஸியான அரேபியன் டெசர்ட் பஸ்போசா ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து இந்த ரெசிபியை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த சாஃப்டான பஸ்போசா ரெசிபிக்காக மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு நார்மல் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவு பாம்பே ரவா எடுத்துக்கலாம். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி பவுடராக்கி எடுத்துக்கலாம். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கூடவே 3 டீஸ்பூன் அளவு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில், அரை கப் அளவு திக்கான தயிர் எடுத்து இந்த ஆயிலையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லாவே கம்பைன் ஆகணும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக மைதா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கோதுமாவை ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ரவை மிக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பேட்டர் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் வந்து முழுக்க ஆப்ஷனல். நான் இன்னைக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஃபின் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைனா கீ வச்சு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா பேட்டரை இந்த மஃபின் ட்ரேயில் ஆஃப் ரேஞ்சுக்கு மட்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேட்டர் ஃபில் பண்ணும் போதே ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடணும். அதாவது பேட்டரை நீங்கள் பேக் பண்ண வைக்கும்போது ஓடிஜி ஹீட்டாக இருக்கணும். 180 டிகிரி செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணால் போதும். நான் இப்போ ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ் 20 நிமிஷம் வச்சு பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை வெளியே எடுத்துடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சாஃப்டாக ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட சொதப்பாமல் அவ்வளோ ஈவனாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இதை இப்போது ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அரை கப் சுகர் கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுகர் கரையிற அளவு கொதிக்க விட்டு அந்த சுகர் சிரப்பை இதே மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியுடைய ஹைலைட்டே இந்த சிரப்பு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவி பரிமாறுங்க. ரொம்ப சாஃப்டான ஈஸியான பஸ்போசா ரெசிபி. கிட்டத்தட்ட ரவா கேக்கு தான், ஆனால் கொஞ்சம் கூட உதிராமல் பேக் ஆகி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் தாராளமாக கடாயிலையும் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.